வெல்கம் டு கல்வி நம் கையில். இன்றைக்கி நம்ம வந்து எரர்ஸ் வந்து கமெண்ட்டில் கேட்டிருந்ததுக்கு மட்டும் இந்த வீடியோ. ஸோ கமெண்ட்ஸில் என்னென்ன டவுட் கேட்டிருந்தீங்களோ அதுக்கு மட்டும் ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணிட்டேன். ஏன்னா நான் கமெண்ட்டில் சொல்கிறது புரியலன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து அந்த ஓப்பன் ஆக மாட்டேங்குது, அப்புறம் அந்த ரிமூவ் பண்ணிட்டேன் வியூவில். ஸோ அதனால் அந்த பேஜே காணாமல் போயிடுச்சு. இதை தான் பார்க்க போகிறோம். சர்டிஃபிகேட் டவுன்லோடட் இன்னும் ஆப்ஷன் வரலை, வந்தோன்னே நான் அதை அப்டேட் பண்ணுறேன். இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இப்போ நம்ம வந்து இதை போகிறதுக்கு முன்னாடி நெட் கனெக்ஷன் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். லோவாக இருந்தாலும் கஷ்டம்தான். ஸோ இப்போ இதில் லோ கனெக்ஷனாக தான் இருக்கும். ஆனால் நம்ம வெளியில் வர்றது எப்படி வரணும் அப்படின்னா, மேலே அந்த பாக்ஸ் இருக்கும் பாருங்கள், நம்ம எவ்வளோ ஓப்பன் பண்ணியிருக்கோன்னா அந்த பாக்ஸை டச் பண்ணி இதை முதல்ல க்ளோஸ் பண்ணணும். ஸோ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு தான் நம்ம நியூ டேப் வந்து ஓப்பன் பண்ணணும். நான் இப்போ ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணி நெட்டை கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ கொஞ்சம் ஹையாக இருக்குது. ஸோ இப்போ மறுபடியும் நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ நெட்டு வந்து கிளியராக இருந்தால் மட்டும்தான் டக்குன்னு ஓப்பன் ஆகுது. ஸோ நெட்டு வந்து கொஞ்சம் லோவாக இருக்காமல் பார்த்துக்கோங்க. ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் பாஸ்வேர்ட் போட்டு லாகின் போட்டு உள்ளே போயிடலாம். இல்லை நம்ம மறுபடியும் ஓப்பன் ஆகலைன்னா மறுபடியும் அங்கே போய் அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் நியூ டேபு போய் தான் நம்ம வந்து திரும்ப பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எத்தனை தடவைனாலும் அதை க்ளோஸ் பண்ணி நியூ டேபு போய் தான் நம்ம போகணும். ஓகே, இப்போ நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அந்த கரெக்டாக அந்த லாக் அவுட் இதை தான் டச் பண்ணி எல்எம்எஸ் போகணும். வேறு டச் பண்ணிங்கன்னா பக்கத்தில் இருக்க 3 பார் டச் பண்ணால் போகாது. ஸோ இங்கே வந்துட்டு ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, இது ஃபுல்லாக லாங்காக காட்டுது இல்லையா, லென்த்தாக. சிலருக்கு இப்படி காட்டலாம், சிலருக்கு அப்படி காட்டாது. நம்ம வந்து என்ன பண்ணலான்னா அந்த 3 டாட் வச்சுக்கலாம். இல்லை மேலே போய் இப்போ நான் டச் பண்ணுறதை டச் பண்ணிங்கன்னா இந்த 3ல் எது வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ நான் இதில் கார்டு காட்டினேன்னா நிறைய செல்லில் இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி காட்டுறோம். இந்த லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அந்த 3 டாட்டு கீழே இருக்கும். ஸோ இப்போ இந்த 3 டாட்டை நம்ம டச் பண்ணோம் அப்படின்னா 2 ஆப்ஷன் காட்டும். ஒன்று வந்து ஸ்டார் கொடுக்குறீங்களா இல்லை ரிமூவ் ஃப்ரம் வியூ கேட்கும். நம்ம தெரியாமல் அந்த ரிமூவ் ஃப்ரம் வியூ, அதாவது திரும்ப அட்டன் பண்ணலாம் நினச்சி பண்ணணும் அப்படின்னா அது என்ன ஆகிடும்னா இந்த இடத்துல வந்து ரிமூவ் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இங்கே நோ கோர்சஸ் அப்படின்னு சொல்லி காட்டும். ஸோ அப்போ எந்த கோர்ஸுமே இல்லைன்னும் போது நம்ம மேலே அந்த ஆல் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணால் கீழே லாஸ்ட்டு ரிமூவ்டு ஃப்ரம் வியூன்னு இருக்கும். ஸோ நம்ம அப்படி பண்ணோன்னா நம்ம எதை ரிமூவ் பண்ணோமோ அது இங்கே வந்துடும். இப்படியே நம்ம கண்டினியூ பண்ணிடலாம். நம்ம எப்போ ஓப்பன் பண்ணாலும் மேலே அந்த ரிமூவ்டு தான் இருக்குது, அதனால் வந்துடும். ஆனால் எனக்கு பழைய மாதிரி வேணும்னிங்கன்னா திரும்ப அந்த 3 டாட்டை நம்ம கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணால் கீழே அந்த ரீஸ்டோர் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டா ரீஸ்டோர் ஆகிடும். ஆனால் நம்ம அந்த ஆப்ஷனில் வைக்கல, அதனால் மறுபடியும் அந்த ரிமூவ்டு ஃப்ரம் வியூவை டச் பண்ணி கீழே ஃபுல்லாக இருக்கா, அதில் வந்து நம்ம ஏற்கனவே ஒன்று இன் ப்ரோக்ரஸ் இல்லைன்னா ஆல், ஸோ ரெண்டுத்தில் எது வச்சாலும் வந்துடும் அந்தது. இப்போ இன் ப்ராக்ரஸ் அப்படின்னா அதில் வந்து நம்ம என்னென்னலாம் இப்போ போயிட்டுருக்கு அப்படின்னா அது மட்டும் காட்டும். ஆல் அப்படின்னு நம்ம கொடுத்தோன்னா எதெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் காட்டும். ஸோ இப்போதைக்கு ட்ரைனிங் லிஸ்ட்டில் இது ஒன்று தான் இருக்குது. ஸோ இதை அப்படியே நம்ம இது பண்ணிவிட்டு வச்சுக்கலாம். இவ்வளோ தான். நம்ம ரீஸ்டோர் பண்ணி அப்படியே நம்ம வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். தேங்க்யூ.